வெல்கம் டு ஐஎம் கைடர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சதர்ன் ரீஜன் வந்து வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோ வந்து தெளிவாக பார்ப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் ஏர்போர்ட் சைடு வந்து வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க வந்து இந்த வீடியோ மஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய டிஃபென்ஸ் ரிலேட்டடாக ப்ளஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் லாட் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜாக வந்து கன்வெர்ட் மெயிலையும் வந்து சென்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரீஜன் இன்வைட் எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து யார் இருந்தால் தமிழ்நாடு ஜோன், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி மற்றும் லட்சத்தீவு ஐஸ்லாண்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுங்க அஃபிஷியல் வெப்சைட். இது வந்து ஒரு குரூப் சி போஸ்ட்டுன்னு சொல்லி அவங்க டீட்டெயிலாக வந்து மென்ஷன் சதர்ன் ரீஜனில் இருக்கும், அதாவது நம்ம சவுத் ஜோனில் இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏஆர்ஓ அந்த இதில் தான் நீங்கள் வந்து கெரியருங்கிற ஒரு இதில் வந்து செட் பண்ணால் வந்து இது வரும் ஃப்ரெண்ட்ஸ். வேகன்சிஸ் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ், ஸ்பெஷல் ரெக்யூர்மெண்ட் ஃபார் டிரைவர், ரெண்டு இதுக்கான போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. டிரைவர் ப்ளஸ் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் உங்களுக்கு வந்து சர்வீஸ் மேனுக்கு வந்து எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, பே ஸ்கேல் எவ்வளோன்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபயர்மேனுக்கான வேகன்சி அண்டர்ஸில் வந்து ஒரு 40, எக்கலாம் எக்ஸ் சர்வீஸ் மேன் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ், வீக்கர் செக்ஷனுக்கு வந்து ஒரு 6, ஓபிசியில் வந்து என்சிபி 18, எஸ்சிஎஸ்டி மொத்தம் வந்து 73 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் இதற்கான பே லெவல் வந்து உங்களுக்கு வந்து 31,000 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 3% வந்து அலவன்ஸ் வந்து ஒன்று தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷல் அலவன்ஸ் வந்து தனியாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால அலவன்ஸ்லாம் கிடைக்கும். அப்புறம் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் அதுக்கு வந்து 31,000 அதே பே லெவல் தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்எஸ்சியில் 1, ஓபிசியில் வந்து ஒரு வேகன்சிஸ், டோட்டலாக அவங்களுக்கு வந்து 2 வேகன்சி வந்து பிடபிள்யூ வந்து கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. அது ப்ரீஃபாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணி நம்மளோட வந்து டவுன்லோட் பண்ணி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குறாச்சு. பிளாக் வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. போஸ்ட் ஆஃப் சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இருக்குன்னு சொல்லி அதில் ஒரு வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 28 வேகன்சி, கேட்டகரி வைஸ் வந்து தனித்தனியாக கொடுக்குறாங்க. சீனியர் அசிஸ்டன்ட் அதாவது சீனியர் ஜூனியர் அப்படின்னு 2 கேட்டகரியில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சீனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லி. சீனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க, ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி. ஜூனியர் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கலாம். பின்னாடி வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து அதை பற்றி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வேகன்சி ரிசர்வேஷன் ஆஃப் த அசிஸ்டன்ட் சீனியர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேலரி வந்து 36. சீனியர்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறதுனால சேலரி வந்து ஹையாக தான் இருக்கும். ஸோ சென்ட்ரல் அலவன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி சொல்லணும்னா இதில் ஒரு 10 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீனியர் அசிஸ்டன்ட் வந்து ஒரு 25 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கு வந்து ப்ரீஃபாக என்னென்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. லோயர் டிவிஷன், பிடபிள்யூ கேண்டிடேட்டில் வந்து பிளைண்ட்னஸ் இந்த மாதிரி வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸர்விஸ்மெண்ட் ரிசர்வேஷன்லாம் இருக்குது அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம், அதாவது ஃபிசிக்கல் ரெக்ரூட்மெண்ட் வந்து ஷார்ட் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் எதுவும் ஏன்னா அதை வந்து சூஸ் பண்ணி என்னென்னு பார்த்துக்குங்க. அப்ரிவேஷன் என்னன்னு சொல்லி தெளிவாக. சென்டர் ஆஃப் பேஸ்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா சென்னை, மதுரை, பெங்களூர், பெல்கியம், கோழிக்கோடு, கொச்சி, ஹைதராபாத், விஜயவாடா இந்த இதில் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் வந்து 27/12 அன்றைக்கி வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து 21 தான் ஆகுது. இன்னும் ஒரு 6 days இருக்குது. அப்ளிகேஷன் வந்தால் கூட உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். லாஸ்ட் டேட் வந்து 26/1/2024 அது வரை கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நோட்டிஃபை பண்ணுவோம் வெப்சைட்டில், ஏஐ வெப்சைட்டில் வந்து வெயிட் பண்ணால் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ரோல்மெண்ட் அலவன்ஸ் சொன்னாலும் நான் சொன்ன மாதிரி அலவன்ஸ்லாம் இருக்குது. பேசிக் வேலை ட்ரெஸ் அலவன்ஸ், வேறு ஹெச்ஆர் பெனிஃபிட்ஸு, சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி, சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அட்வைஸ் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் த இந்தியன் ரூல் ரெகுலேஷன் அதுபடி உங்களுக்கு என்னென்ன கிரிட்டேரியா எல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஏஜ் கிரிட்டேரியா பொறுத்தளவில் உங்களுக்கு 18 to 30 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது 20/12 அந்த இதில் வந்து அப்பர் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஓபிசிக்கு வந்து ஒரு 3 years கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து 5 years வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் வச்சு ரேங்க் வைஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேனாக வந்து தனியாக வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 சீனியர் ஜூனியர் போஸ்ட்டுக்கு வந்து அது வந்து சீனியர் குவாலிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 10th +2 டிகிரி, அப்புறம் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ஃபயர் இதில் வந்து படிச்சிருக்கணும். சப்போஸ் இல்லை நீங்கள் அப்படின்னா
டுவெல்த் பாஸ் ரெகுலர் ஸ்டடியில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். இங்கே 2 இதில் எந்த இதில் இருந்தாலும் நீங்கள் வந்து இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 10th முடிச்சு 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கேன், அதாவது பர்டிகுலராக மெக்கானிக், ஆட்டோமொபைல், ஃபயர் இந்த இதில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயருக்கு வந்து இதோட எக்ஸ்ட்ரா ப்ளஸ் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து வேலிட் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும், அல்லது சப்போஸ் வேலிட் மீடியம் வெஹிக்கிள் இஷ்யூட் ஃபார் 1 இயர் பிஃபோர் டேட் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 1 இயருக்கு அப்புறம் நம்ம இருக்கும். அப்புறம் வேலிட் லைட் வெஹிக்கிள் எல்எம்பியும் வச்சுருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் பிஃபோர் அப்படி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி, அதாவது மீடியம் வெஹிக்கிள்னால் அந்த டீ போர்டுன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வந்து 1 இயராக இருக்கணும். எல் போர்டு எடுத்து இந்த 2 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் இது பண்ண பிறகு ரெக்குயர்மெண்ட்டுக்கு அப்புறம் 1 இயர் அதாவது ட்ரெயின் பீரியட் அப்போ நீங்கள் வந்து 1 இயர் வந்து ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து எடுக்கணும் வந்து இதில் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டெம்பரரி லேர்னிங் ஆஃப் த மற்ற இது பார்ப்பாங்க, அதாவது உங்களுக்கு பேசிக்ஸு எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி வந்து பார்ப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஃபயர் சர்வீஸ்னால உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் உள்ள டிஸ்டன்ஸு விஷன்ஸ் வந்து பார்ப்பாங்க. நியர் விஷன் எவ்வளோ இருக்கணும், N50 கலர் விஷன் பார்க்குறாங்க, நைட் பிளைண்ட்னஸ் ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்குறாங்க, ஃபீல்ட் விஷன் பார்க்குறாங்க, ரெஃப்ளெக்ட் எரர் எதுவும் இருக்கா அந்த மாதிரி வந்து செக் பண்ணுறாங்க. மற்றதெல்லாம் ஏதாவது ஹேரிங் அண்ட் நார்மல் ஸ்பீச்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹைட் வெயிட் மேன் அண்ட் உமன்னால அவங்களுக்கான ஹைட் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க 167 மேலே வந்து இருக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க, நாட் லெஸ் தேன் அப்படின்னு. கேர்ள்ஸாக இருக்கீங்க பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து 157 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து கிடையாது. அந்த 45 வந்து மினிமம் வந்து வெயிட் இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ஸை பார்த்தாலும் 55 இருக்கணும், 85 ப்ளஸ் எக்ஸ்பேண்ட் 5 சென்டிமீட்டர் வந்து ஆகணும்னு சொல்லியிருக்காங்க மென்ஸுக்கு. கிளாஸஸ் டீட்டெயிலாக வந்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லென்த்தாக சொன்னோன்னா வீடியோ வந்து லென்த் ஆகும். பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி கிளியராக வந்து அதில் வந்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸருக்கு வந்து எஜுகேஷன் வந்து கிராஜுவேட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஜூனியர் ஆஃபீஸருக்கு வந்து கிராஜுவேட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிஷியனுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. சீனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், முன்னாடி சொன்ன மாதிரி 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் முடிக்கணும். இந்த டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் டெலிகம்யூனிகேஷன் ரேடியேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இது பண்ணியிருக்கணும், முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 இயர்ஸ் இருக்கணும். டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரி இதில் ரேடியோ இன்ஜினியரிங் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்லி குவாலிஃபிகேஷன் ஃபுல் டைமில் வந்து படிச்சிருக்கணும், பார்ட் டைமாக படிச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஃபுல் டைமாக படித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் அக்கௌண்ட்ஸுங்க அதே மாதிரி தான், அக்கௌண்ட்ஸ் வந்து கிராஜுவேட் பிகாம் தான் பண்ண முடியும். போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து எதுக்கும் இருக்கணும். சீனியர் பொறுத்தவரை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மஸ்ட்டாக வந்து கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க. அப்புறம் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து சிலபஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு 2 இதில் இது பண்ணுறாங்க ஃபயர் சர்வீஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் இருக்கிறதுனால சிபிடி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 2 ஹவர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து சேம் மார்க் வந்து 100க்கு வந்து 50 அவுட் ஆஃப் வந்து எடுக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருக்கும் இவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் குவாலிஃபை, அதாவது 50 எடுக்கணும், 100க்கு ரீசன் அட்மிஷன் வந்தால் ஏசிஎஸ்டி இருந்தால் நீங்கள் 40 எடுத்தாலே பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏபி அப்படின்னு சொல்லி. 50% கொஸ்டின் வந்து மேத்தமெட்டிக்ஸு, சயின்ஸு, எலமெண்ட்ரி, இங்கிலீஷ், கிராமர் 10th லெவலில் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் பி வந்து 50% நாலேஜ் சம்மந்தமாக இருக்கும். ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட், இங்கிலீஷு 12th லெவலில் இருக்கணும்னு இருக்காங்க. ஸ்டேஜ் 2வில் வந்து கம்ப்யூட்டர் பாசிங், அப்புறம் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் பிஎட்டி வந்து சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு மோட்டர் சைக்கிள் ஆப்ரேட் பண்ண தெரியுதா. நீங்கள் வந்து ஃபயர்மேன் சர்வீஸ்னால இந்த இதெல்லாம் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரைனிங் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஃபிசிக்கல் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து 100 மீட்டர் ரன்னிங், ரோப் கிளைம்பிங்கு, ஃபுல் கிளைம்பிங், 60 மீட்டர் ரன்னிங், ஹியூமன் ஹர்னிங் அப்படி கேட்குறாங்க. ஃபுல் லேடர் கிளைம்பிங் எல்லாம் வந்து ஈச்சில் வந்து மேக்ஸிமம் வந்து 20 மார்க் வந்து எடுக்கும், அதெல்லாம் சேர்த்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து க்ரைட்டீரியா எல்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்தாங்க. பிடிஎஃப் வந்து கிளியராக வீடியோ வந்து ரொம்ப எழுத்தாக போகும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு வந்து தனியாக வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 100 மார்க் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஜூனியர் ஆஃபீஸர் அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் 100 மார்க் வந்துருக்கும், 2 மணி நேரம். அப்புறம் கம்ப்யூட்டர் லிட்ரேச்சர் எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெளிவாக. போஸ்ட் வைஸ் சிலபஸ் எவ்வளோ எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிஷியனுக்கு வந்து சிலபஸ் எப்படி 75% வந்து எதில் வந்து கேட்போம், சிலபஸ் ஓரியண்டாக கேட்போம். போஸ்ட் ஓரியண்டாக 35% ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் மாதிரி கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபண்டாக வந்து
பெர் மந்த்துக்கு 25,000 வந்து அதாவது இது வந்து ட்ரைனிங்லேயே பிஃபோர் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் வந்து ட்ரைனிங் முடிச்சோன்னே உங்களுக்கு எத்தனை வீக் இருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பேஸ்டு மெரிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டூரிங் அந்த ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இது பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் சீனியர் அக்கௌண்ட்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம் 100 மார்க் இருக்கும். அதே மாதிரி அது எம்எஸ் ஆஃபீஸ் ஆப்ரேட் பண்ணி காட்டணும். சிலபஸ் வந்து 75% வந்து உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35% ஜெனரல் நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. 1000 ரூபி வந்து நீங்கள் பே பண்ணுங்கள். பெர்மனன்ட் ஜாப்னாலும் நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல் டேக்ஸ் பெய்டு ஆன் அதாவது எந்த பர்டிகுலர் அண்டர்சர்வ்டு ஓபிசி கிளாசிஃபிகேஷன் கேட்டகரிக்கு மட்டும் 1000 பே பண்ண. விமன் கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி எக்ஸ் மேனாக இருந்தால் டிசபிள் பர்சனாக இருந்தால் நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்லை. கம்ப்ளீட் இயர் தான் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் எதுவும் வச்சுருந்தாலும் உங்களுக்கு தேவையான மாதிரி எக்ஸப்ஷன் வந்து அவங்களுக்கு மட்டும் பர்டிகுலராக வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இது வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு லைனில் வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டீட்டெயிலாக பற்றி மறுபடியும் சொல்கிறேன். அப்ளிகேஷன் டேட் இன்னும் ஓப்பன் ஆகலை. 27/12 அன்றைக்கி ஓப்பன் ஆகுது. 26/1 அன்றைக்கி ஒரு 1 மந்த் வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். ப்ரொசீஜர் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும், மெயில் ஐடி ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் கம்யூனிகேஷன் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் வந்து ரீசன் 3 மந்த்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ஹவு டு அப்ளைல வந்து தொழிலாக கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு நீங்கள் என்ன இது பண்ணணும், வெப்சைட்டில் எடிட் பண்ணுறதுக்கு சைன் ஆப்ஷன், எப்படி நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபோட்டோ ஸ்கேன் எப்படி பண்ணணும், ஃபோட்டோ இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ சைஸ் வந்து சொல்லி 50 கேபிக்கில் வந்து மேக்ஸிமம் 50 கேபிக்கில் இருக்கும். இமேஜ் ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். ஸ்கேன் வந்து 20 டிபியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைமென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துங்க. சிக்னேச்சர் எத்தனை கேபி 50 to 20 MB. டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரு பிடிஎஃப்பில் வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி தெளிவாக வந்து அப்ளை பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியாவுக்கு வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.